நம்ம ஜானகியும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜானகிக்கு இந்த ஒரு உண்மை தெரியாம இருந்ததுனால தான், இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல அப்படின்னா ஜானகியும் அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் மாதிரி ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி திருந்திட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பியிருந்தாங்க அப்படின்னா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க எல்லாருமா சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த மாரிலாம் வந்து எதுவுமே நடக்கல. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு இப்போ என்னதான் கத்தி கதறினாலுமே கூட நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஒரு வார்த்தைய வந்து இப்ப என்ன சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ எந்தெந்த நேரத்துல எப்படிலாம் நீ மாடுலேஷன்ல உன் முகத்த திருப்புவ, எப்படிலாம் வந்து இப்ப என்ன ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலி. இதனால வந்து இப்ப என்ன நான் மாறிடுவேன், மறுபடியும் திருந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத. அதாவது உன்ன வந்து இப்ப என்ன மன்னிச்சு ஏத்துப்பேன் அப்படின்ற மாரி சொல்லி, அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத கேட்கும்போது வந்து இப்ப என்ன இந்த இடத்துல இப்போ நம்ம கார்த்திக்கு செம்மையா அதாவது அந்த அஞ்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்ப அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விரட்ட போறாங்க. உண்மையிலேயே இத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல சம்பவங்கள் சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அஞ்சலி, பைரவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது சிந்தாமணி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட்ட போட்டாங்க. ஒரு பக்கம் இலக்கியாவும், கௌதமும் கூட அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, திருந்திட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் அவ என்ன சொல்றான்னு சொல்லிட்டு வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து அவ சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, திருந்திட்டு இருக்கா கார்த்திக். நீ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்லும்போது ஜானகிக்கு செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருது. இங்க பாரு அஞ்சலி, இதுக்கு மேல வந்து இப்ப நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்த, அதாவது இலக்கியா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த அப்படின்னு வையேன், கண்டிப்பா வந்து இப்ப நான் உன்ன சும்மா விட மாட்டேன். உன்ன என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் அப்படின்றத மட்டும் பாரு அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கார்த்திக் நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். முதல்ல இவள கழுத்த புடிச்சு வெளிய தள்ளு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இவள வந்து இப்ப கழுத்த புடிச்சு வெளிய தள்ள சொல்றாங்க. இது உண்மையிலேயே வந்து இப்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஞ்சலி வந்து இப்ப இவங்க ஏத்துக்காதது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம். ஒரு பக்கம் கார்த்திக் ஏன் இவ்ளோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து பேசியுமே கூட அவரு கன்வின்ஸ் ஆகல அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நல்லவ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாமே சாத்தியமாச்சு. ஒரு பக்கம் நம்ம ஜானகி அப்படி சொன்ன உடனே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் முதல்ல அந்த வீட்ட விட்டு வெளிய போங்க அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த புடிச்சு வந்து வீட்ட விட்டு வெளிய தள்ளுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.